ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க. இன்றைக்கி மார்னிங் 5:30க்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். செம்ம குளிர், வெளியே வரவே முடியலை, அந்தளவுக்கு குளிர். அடுத்து டீ போட்டு தான் போயிட்டேன். டீ நான் குடிக்க மாட்டேன், என் வீட்டுக்காரர் தான் குடிப்பாங்க. டீ குடித்ததுக்கப்புறந்தே மார்னிங் வேலையே அவங்களுக்கு நடக்கும். அதனாலேயே சீக்கிரமே எழுந்திரிச்சு நான் உங்களுக்கு டீ போட்டு கொடுத்துருவேன். பாத்திரமும் கொஞ்சம் இருந்துச்சு, சரி பாத்திரத்தை விளக்குவோம்னு தான் போயிட்டேன். சீக்கிரம் வேலைக்கு போகணுங்கிறதுனால அரிசி 6 மணிக்கெல்லாம் ஊற வச்சுட்டேன். கல்யாணத்துக்கு வடித்த சாப்பாடு தான் பிடிக்கும், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலாக அப்படியே மாறிட்டேன். குக்கர் சாப்பாடு தான் பிடிக்கும். இப்போ வரைக்குமே எனக்கு வடித்த சாப்பாடு பிடிக்காது. கல்யாணம் ஆன புதுசுலலாம் குக்கர் சாப்பாடை பார்க்கல என்னமோ மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ வடித்த சாப்பாடு பார்க்கலதே என்னமோ மாதிரி இருக்கும். குக்கர் சாப்பாடே அப்படியே செட் ஆயிருச்சு. வடை சாப்பிடணும் போல் இருந்துச்சு, அதே வடை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வடை ஃபேவரெட்னே சொல்லலாம். அப்பப்போ நினச்ச நேரம் செஞ்சு சாப்பிடுவேன் வீட்டில். ரொம்ப சூப்பராக வந்திருந்துச்சு வடை. டேஸ்ட்டுலேயும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக வந்திருந்துச்சு. எப்போவும் ஏதாச்சும் ஒரு சொதப்பல் பண்ணிடுவேன், இந்த தடவை ஓகே கரெக்டாக எல்லாமே பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் ஒயிட் ரைஸ் தான் வச்சேன். ஒயிட் ரைஸ் வச்சு வெண்டைக்காய் குழம்பு வச்சேன். என்னமோ தெரில, வெண்டைக்காய் குழம்பு எனக்கு அந்தளவுக்கு இப்போ எல்லா காய்கறி ஐட்டமுமே நான் சாப்பிடுவேன், ஆனால் வெண்டைக்காங்கிறது எனக்கு சாப்பிடுவேன், அந்தளவுக்கு நான் விரும்ப மாட்டேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு, வடை. பாப்பாவும் வடைனா நல்லா சாப்பிடுவா. வடையை பார்த்துட்டதே வாவ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, பார்த்தா வடை சூடாக இருக்கவும் சுட்டுருச்சு. பாப்பா வடையை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு கையிலலாம் காமிச்சிக்கிட்டு இருந்தா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணுன்னா நான் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.